என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகரில் நடக்கக்கூடிய சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது. ஆனால் போட்டியில் ஆளும் கட்சியின் தலைவரும் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களை தவிர வேறு குறிப்பிட்டு சொல்லும்படியான வேட்பாளர்கள் யாரும் களத்தில் இல்லை. காரணம், எதிர்க்கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்த தயங்குகின்றன. சில கட்சிகள் புறக்கணிப்பதாக அறிவித்திருக்கின்றன. சில கட்சிகள் பங்கேற்கப் போவதில்லை இந்த தேர்தலில் என்று அறிவித்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகளுடைய தடுமாற்றத்திற்கு என்ன காரணம்? போதுமான பலமின்மையா, அல்லது அவர்கள் சுட்டிக்காட்டுவதைப் போல தேர்தல் முறைகேடுகள் தடுக்க முடியாத அளவிற்கு ஆளும் கட்சியினரால் செய்யப்படும், அதிகார வர்க்கம் அதற்கு உடந்தையாக இருக்கும் என்ற அவர்களது குற்றச்சாட்டா? விவாதிக்கலாம். நம்மோடு திமுகவின் திரு தமிழன் பிரசன்னா, தமிழ் மாநில முஸ்லீம் லீக்கின் திரு ஷேக் தாவூத், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ், அரசியல் விமர்சகர் திரு க ஐயநாதன். வணக்கம். பிரசன்னா, இந்த தேர்தலை, ஸ்ரீரங்கம் தேர்தலை நீங்க அறிவித்த உடனே வேட்பாளர் அறிவிச்சிங்க. ஆனால் சில மாதத்தில் நடக்கிற ஒரு தேர்தலில் தேர்தல் ஆணையத்தின் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. தேர்தல் ஆணையத்தின் மேல நம்பிக்கை இல்லையா, அல்லது உங்கள் பலத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்லை, ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த தலைப்பையே டெஃபர் பண்ணுறேன். நீங்கள் எதிர்கட்சிகளுக்கான தடுமாற்றம் அப்படிங்கிறது எந்த எதிர்கட்சியும் தடுமாறலாம் இல்லை. அவங்களுடைய முடிவுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. யாரும் அறிவிக்கலையே, யாரும் போட்டியிடலையே. போட்டியிடாது தடுமாற்றத்தை தானே காட்டுது. இல்லை, போட்டியிடுவதும் போட்டியிடாமல் இருப்பதும் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஜனநாயக உரிமை. அதுல நீங்க தலையிட முடியாது. ஒரே ஒரு விஷயம் தான், இதுல எந்த எதிர்கட்சிக்கும் தடுமாற்றம் கிடையாது. எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இல்ல, தேமுதிக தன்னுடைய முடிவை அறிவிக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி, ஸ்ரீரங்கத்தில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய மாநில தலைவர் தமிழிசை அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, ஸ்ரீரங்கத்தில் கிடைச்ச படிப்பினைக்கு பிறகு இந்த தேர்தலில் நாங்க போட்டியிடணுமான்ற தயக்கம் எங்களுக்கு இருக்குன்றாங்க. அப்படி தயக்கம் இருக்குன்னு அவங்க சொல்றது, தயக்கத்திற்கும் டிராபிக் ராமசாமி வருவாரா அப்படின்னு சொல்லி எல்லா கட்சி தலைவர்களும் அவரை சந்திச்சு அவருக்கு ஆதரவு தரதை பத்தி யோசிக்கிறதும் ஒரே ஒரு விஷயம் தான். எல்லா கட்சிகளும் இந்த தேர்தலில் எடுக்க வேண்டிய நிலைப்பாட்டை மிக தெளிவாகவே எடுத்திருக்கிறார்கள். அதுல எந்தவித மாறுபாடும் இல்ல. டிராபிக் ராமசாமி வருவாரா எதிர்பார்ப்பாரா என்று நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் பேசுவதை எல்லாம் நாம் கருத்திலே கொள்ள வேண்டுமா என்பது அவரவர் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். எல்லா எதிர்கட்சிகளும் இன்றைக்கு பெரும்பான்மை எதிர்கட்சிகள், மிக முக்கிய எதிர்கட்சிகள் எல்லாம் நாங்கள் புறக்கணிக்கிறோம், இந்த தேர்தலை நாங்கள் புலம் தள்ளி வேடிக்கை பார்க்கிறோம் என்கிற போது எல்லா கட்சிகளும், திமுக சொன்னால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பீர்கள், எல்லாம் திமுகவிற்கு பலம் இருக்கிறதா என்ற கேள்வி வரும். இது பலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. தலைவர் கலைஞர் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார், இது மக்களின் மீது திணிக்கப்பட்டிருக்கிற தேர்தல். ஆக எங்களின் பலம் எங்களுக்கு தெரியும், அதை பொது தேர்தலில் காண்பிப்போம். இந்த தேர்தலில் எங்களுடைய எனர்ஜியை வீண் செய்ய விரும்பவில்லை. இப்படி கட்சிகள் நடத்துவதே தேர்தலில் பங்கேற்பதற்கு தான். இப்போ தேர்தல் அரசியலை தாண்டி கட்சிகளுக்கு வேற அஜெண்டா இருக்கிறது மாதிரி தெரியல. பெரும்பாலான அரசியல் கட்சிகளுக்கு, தேர்தல் கட்சிகளுக்கு தேர்தலில் நிக்கிறதை விட தேர்தலில் நின்னா எங்க சக்தி விரயமாயிடும் அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்கிறது? அது சிலருடைய பார்வை குறைபாடு. தேர்தலில் நிற்கிறது மட்டும்தான் ஒரு இயக்கத்தினுடைய ஜனநாயக கடமை என்பது அது தேர்தல் அரசியலை நம்பி வாழுகிறவர்களுக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அரசியலும் ஒரு பகுதி. ஆனால் அதையும் தாண்டி மதவாதத்திலிருந்து சமூக பிரச்சனைகள், சமூக நீதி பிரச்சனைகள், இந்த இனம் வாழுவதற்கான பல பிரச்சனைகளை முன்னெடுக்கிற இயக்கமாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்கு. என்னுடைய கேள்விக்கு நீங்க அடிப்படை கேள்விக்கு நீங்க வரல. ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலில் போட்டியிடுறீங்க, அறிவித்த உடனே தேர்தல் தேதி அறிவித்த மறுதினம் வேட்பாளரை திமுக அறிவிக்குது. ஆளும் கட்சி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி திமுக அறிவித்தது. ஆனால் இன்றைக்கு அதுல ஒரு தயக்கம் இருக்கு. தயக்கம் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்றேன், தயக்கமோ தடுமாற்றமோ திமுகவிற்கு கிடையாது. எந்த முடிவு எடுத்தாலும், அது ஸ்ரீரங்கத்துல வேட்பாளர் அறிவிச்சாலும் இதோ அறிவித்து விட்டோம், இங்கே ஆர்கே நகர்ல வேட்பாளர் இல்லை என் தலைவர் கலைஞர் மிக தெளிவாக உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறார். இது பல இடைத்தேர்தல்கள் போல அல்ல. இந்த இடைத்தேர்தலுக்கும் பல வேறுபட்ட முன்னால் நடந்த இடைத்தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்குமான கால இடைவெளி மிக குறைவு. எப்போது வேண்டுமானாலும் பொது தேர்தல் வரலாம். ஆகவே இதில் போட்டியிடுவதற்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று தலைவர் கலைஞர் மிக தெளிவாக சொல்லி, எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வருகிறது அப்படின்னு சொன்னா
ஆளும் கட்சியை வீழ்த்துவதற்கான வலிமை எங்களுக்கு இருக்கு அல்லது ஆளும் கட்சிக்கு இடைவெளி குறைவு அப்படின்னு சொல்லி உடனடியாக காட்ட வேண்டிய நிர்பந்தம் திமுக இருக்குது இல்லையா? கிடையவே கிடையாது. நீங்க மீண்டும் கிடையவே கிடையாது. அதாவது ஒரு தேர்தலில் மட்டும்தான் ஒரு கட்சியினுடைய பலம் பலவீனம் என்பது அல்ல, மக்கள் சார்ந்த பணி. நீங்க இதே போல பெண்ணாகரம் தேர்தலுக்கு அடுத்து யார் வெற்றி பெற்றார் என்பது மக்களுக்கு தெரியும். ஒரு இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதால் பொது தேர்தலில் தோற்று விடுவோமோ அல்லது பலம் குறைந்து விடுமோ என்கிற அச்சம் எந்த இயக்கத்திற்கும் கிடையாது. இல்ல, பெண்ணாகரத்தில் அதிமுக நின்றது 3வது இடத்துக்கு சென்றது, ஆனால் போட்டியிட்டது. நான் கேட்கிறது ஸ்ரீரங்கத்திலையும் ஏற்காட்டிலையும் நீங்க வந்து வேட்பாளர் அறிவிக்கிறீங்க, இடைத்தேர்தலை நீங்க எதிர்கொள்ளும் போது எல்லா கட்சிகளும் எங்களை ஆதரிக்க வேண்டும்னு கோரிக்கை முன்வைக்கிறீங்க. அப்படி அந்த கோரிக்கையை வைத்த உடனே அதற்கு போதுமான வரவேற்பில்லை, பெருவாரியான கட்சிகள் ஆதரிக்கல. இந்த நிலையில இப்போதும் அப்படியான ஒரு சங்கடத்தை எதிர்கொள்ள தேவையில்லைன்னு திமுக முடிவு வந்திருக்குன்னு சொல்லலாமா? இல்ல, ரொம்ப மிக தெளிவா இருக்கு. ஸ்ரீரங்கத்துல எங்களுடைய இயக்க ஓட்டு கூட்டணி இயக்கங்கள் இல்லாமலேயே மிக பலம் வாய்ந்த ஒரு கௌரவமான வாக்கை நாங்கள் பெற்றோம். அதுல முன்மாதிரியான பாடங்கள் ஸ்ரீரங்கத்துல இருந்துச்சு. யார் மனோகரன் என்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. யார் அந்த தேர்தலை நடத்துகிற அதிகாரி என்கிற போது அவர் அதிமுகவிலேயே பல முறை சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுவதற்கு வேட்புமனுவை தாக்கல் செய்த நபர் என்கிற குற்றச்சாட்டு வந்து கடைசி 2வது நாளில் மாற்றப்பட்டது. இப்படித்தான் ஞாயிற்றுக்கிழமை ஆர்கே நகரில் இது திணிக்கப்படுகிற தேர்தல். இன்னும் எனக்கு ஒரு அச்சம், இந்த சஞ்சல அரசியலுக்குள்ள போகாம நாளைக்கே உச்சநீதிமன்றம் இது ஒரு தீர்ப்பா, இந்த தீர்ப்புக்கு நான் தடையாணை கொடுக்கிறேன்னா தேர்தல் நடக்குமா? இது குறித்து யோசிக்க வேண்டாமா? இதை யோசிக்கக்கூடிய தார்மீக பொறுப்பு, எல்லாவற்றுக்கும் தார்மீகத்தை கத்துக் கொடுக்கிற அதிமுகவின் அம்மையார் தலைமைக்கு அவர்களுக்கு தார்மீக பொறுப்பு இல்லையா? அதெல்லாம் உங்க யூகம். உச்சநீதிமன்றத்தில் இவங்க முறையீடு வந்துருச்சுன்னா இதே உங்களுடைய பல யூக கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன்ல. இப்படி ஒரு யூகம், இதே ஒரு விடயம் நடந்து விட்டால் ஆர்கே நகர் தொகுதி என்ன ஆறு வந்தால் ஆற்றை கடப்பது எப்படி அப்படின்ற கேள்வி 6 வரும்போதுதான் தெரியும். நம்ம இப்போதே அதை பத்தி சிந்திக்கணும் அவசியம் இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த பதிலை நானும் வழிமொழிகிறேன். பொது தேர்தல் வருகிற போது நாங்களும் ஆற்றை கடந்து வெற்றிகரனாக வெளியே வருவோம். திரு ஷேக் தாவூத், எதிர்கட்சிகள் திமுக புறக்கணிக்கிறதுக்கு அவங்களுடைய போதுமான பலம் இல்ல ஆளும் கட்சி எதிர்கொள்றதுக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்வது எளிது. ஆனா புறக்கணிக்கக்கூடிய கட்சிகள், பெருவாரியான கட்சிகளும் சரி அல்லது பங்கேற்கிற நிலையில இருக்கக்கூடிய கட்சிகள், இன்னமும் புறக்கணிக்கல அப்படின்னு சொல்லி பங்கேற்கிற மனநிலையில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளாகட்டும் அல்லது தேமுதிக பாஜக போன்ற கட்சிகளாகட்டும், அவங்களும் தேர்தல் ஆணையத்தை கடுமையாக குற்றம் சாட்டுற ஒன்று இருக்கு. இடைத்தேர்தல் வந்தாலே மிகப்பெரிய அளவில் வந்து முறைகேடுகள் அரங்கேறுகின்றன, எனவே எங்களுக்கு இந்த தேர்தலில் பங்கேற்க விருப்பம் இல்லை, தயக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த யாருமே இல்லாத, களத்தில் இல்லாத ஒரு தேர்தல், 50 பேர் கொண்ட பணிக்குழு, அமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் அவர்கள் பேருந்தில் ஏறி ஓட்டு கேட்கறது, இதெல்லாம் பார்க்கிறோம். இந்த எதிர்க்கட்சிகள் சொல்ற புகார்ல உண்மையே இல்லைன்னு நீங்க நிராகரிச்சிட முடியுமா? இல்ல, அதுக்கு முன்னால ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கணும். அதாவது கருணாநிதி அவர்களுடைய அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய நிலையையும் அவர் ஏத்துக்கல, சட்டத்தையும் அவர் ஏத்துக்கல, அதை மதிக்கல, அது சரியில்லைங்கிறார் அந்த தீர்ப்பு. அதை போலவே நீங்க என்ன சொல்றாரு, அதுல ஏற்கனவே சொல்றீங்க நீதித்துறையிலும் தேர்தல் ஆணையத்திலும் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்றிருப்பவர்கள் நடத்தும் அப்படின்னு சொல்றது. அப்ப அது என்ன அர்த்தம்? அப்போ அவர் நீதித்துறையை ஏற்கலன்னு பொருளாகும். இல்ல, அப்ப அதனாலதானே அதாவது அந்த நீதித்துறையில செல்வாக்கு இருக்குங்கிறாரு. அதே மாதிரி அரசியல் சட்டப்படி அமைக்கப்பட்ட தேர்தல் கமிஷன்லயும் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குங்கிறாரு. அப்ப இப்படி எல்லாத்துலயும் செல்வாக்கு உள்ளவங்களோட நாங்க போட்டி போட முடியாது. அப்ப அதுல இருந்து என்ன அர்த்தம்? அவங்க வந்து போட்டி போடுறதுக்கு எந்த நிலையிலும் நான் தயாராக இல்லை, என்னால போட்டி போடவே முடியாது, நிறைய அவங்களுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படிங்கறத அவர் உண்மையாக ஒத்துக்கிறாரு. உண்மைதானே உங்களுக்கு? மக்கள் மத்தியில எல்லாத்திலையும் கண்டிப்பா 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 கண்டிப்பாக நியாயப்படி நடக்கக்கூடிய அனைத்து செல்வாக்கும் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பாக தேர்தலை சந்திக்கக்கூடிய எல்லாத்திலையும் உங்களுக்கு நியாயமாக நடக்கிறாங்க, அந்த செல்வாக்கு உங்களுக்கு இருக்குங்கிறத அவர் சொல்றாரு. அதாவது கருணாநிதிக்கு வந்து எந்த செல்வாக்கும் இல்ல, மக்கள் மத்தியில எந்த ஒரு இதுவும் இல்ல, அதனால தேர்தலை சந்திக்க முடியாது. மக்கள் செல்வாக்கு குறித்து அதாவது நீங்க வந்து தவறுதலாக புரிந்து கொண்டால் அதுக்கு நீங்க தான் ஜவாப் சொல்லணும். மக்கள் புரிஞ்சுதான் உங்களுக்கு வாக்களிக்கல, மக்கள் புரிஞ்சுதான் உங்களுக்கு வாக்களிக்கல. உங்களுக்கு 37 தொகுதிகளிலும் மக்கள் புரிஞ்சுதான் வாக்களிக்கல. நீங்க இது மாதிரி பேசுறது, நீங்க இது மாதிரி செயல்படுறது கண்டிப்பா அதாவது நீங்க வரவே முடியாது, நீங்க வரவே முடியாது. ஆர்கே நகரில் நிப்போம். 2016க்கு இன்னும் நாள் இருக்கு. ஆர்கே நகர் தேர்தல், இந்த தேர்தல்ல அவங்க நிக்கவே முடியாது. அதே போல
நீங்க இத்தனை அமைச்சர்கள் 50 பேர் வந்து குழு போட்டிருக்கோம் அப்படின்னு நாங்க எங்க தேர்தல் வேலையை மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களுடைய தேர்தல் வேலையை அவங்க தேர்தல் பணிக்குழு சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க யாரும் வர்றீங்க வராம இருக்கீங்கிறத பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்க தேர்தலில் நிக்கிறாங்க, அந்த தேர்தலுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. களத்துல யாரும் இல்லை என்றாலும் அதை பத்தி என்ன இருக்கு? ஏன்னா இவங்க தேர்தல் நிப்பாங்க நிக்காம இப்ப கூட்டணியாக நின்றவர்கள் தான் இவங்க எல்லாருமே. தனிச்சு நின்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாத்திரம் தான் பாராளுமன்ற தேர்தலில். மத்தவங்க எல்லாம் கூட்டணியாக நின்றவங்க இன்னைக்கு கூட்டணியில இருக்கவங்க கூட இவங்களுக்கு யாரும் ஆதரவு கொடுக்கிற மாதிரி இல்ல. இல்ல, என்னுடைய கேள்விக்கு நீங்க வரல. அதிகார பலம், பணபலம் இங்க வந்து இடைத்தேர்தல், எத்தனையோ இடைத்தேர்தல். ஸ்ரீரங்கத்துல வந்து திருமங்கலம் ஃபார்முலா யார் பண்ணது? அதுக்கு முன்னால திமுக ஆட்சியில இருக்கும்போது இடைத்தேர்தல் நடக்கவே இல்லையா? திமுக ஜெயிக்கவே இல்லையா? உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் சென்னையில நடந்துச்சு திமுக ஆட்சி காலத்துல. திரு ஷேக் தாவூத், திருமங்கலம் ஃபார்முலாவை யாரும் நியாயப்படுத்த முடியாது. அது திமுக மீதான ஒரு கரை. இல்ல அதே மாதிரியான ஒரு கரை ஸ்ரீரங்கத்துல அதிமுக இல்லவே இல்ல. எங்க நாங்க அதை பண்ணவே இல்லை, இல்லவே இல்லை. இவங்க சொல்றதெல்லாம் இவங்களுடைய கட்டுக்கதை. தொடர்ந்து இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குற்றஞ்சாட்டனும் குற்றஞ்சின. அதாவது பொதுவாகவே எல்லாருக்கும் என்ன நிலை இருக்கு அப்படின்னு சொன்னா, மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றி விட வேண்டும். எப்படியாவது இவர்களை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றிட்டு மற்றவங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துடணுங்கிறதுல அந்த வேகம் இருக்கே தவிர, அதற்காக என்னென்ன குற்றச்சாட்டு அது நீதித்துறை மூலமாக இருந்தாலும் சரி அல்லது எலெக்ஷன் கமிஷன் மூலமாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலாவது குற்றச்சாட்டு சரி அப்படியான நிலைமை அதிமுகவுக்கு எதிராக திமுக இருக்கலாம். ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படியான ஒரு எண்ணம் இல்ல. அவங்க வாழ்த்து சொல்றாங்க, பதவியேற்புல பங்கேற்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய கட்சி கூட தேர்தல் முறைகேடு அப்படின்ற ஒன்று சர்வசாதாரணமான அவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்க? தேமுதிக நிக்கிறதாக இருந்தால் நாங்க ஆதரவு கொடுக்கறோம்ங்கறாங்க. அவங்களுக்கு முழு பலம் இல்லையே. இல்ல, தேமுதிக நிக்கிறதாக மட்டும் சொல்லல. ஆமா, தேமுதிக நின்னால் நாங்க ஆதரவு கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்க. தாங்கள் ஏன் போட்டியிடலன்னு சொல்றதுக்கு ஒரு கருத்து சொல்ற போது, இந்த தேர்தல்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஸ்ரீரங்கம் தேர்தலுக்கு பிறகு இடைத்தேர்தலில் நிக்கிற மனநிலையே போய்விட்டது, அவ்வளவு மோசமான விதி மீறல்கள் அரங்கேறுகின்றன அப்படின்ற கருத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. அது வந்து அதிமுக மேல சொல்ற ஒரு குற்றச்சாட்டு தான். இல்ல அதை நம்ம அப்படி ஏத்துக்கிற முடியாது. அப்ப அதைத்தான் நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன சொல்ல வர்றீங்க? தேர்தல் கமிஷன் யாரால நடத்தப்படுது? தேர்தல் கமிஷன் இண்டிவிஜுவலா நடக்குது. தேர்தல் கமிஷனுக்கு தேர்தல் கமிஷனுக்குள்ள அதிகாரிகள் இருக்காங்க. அதை தான் நீங்க சொல்றீங்க. திரும்ப திரும்ப கருணாநிதி சொன்ன மாதிரி தான் இவங்க தேர்தல் கமிஷன் மேல நம்பிக்கை இல்ல, சட்டத்துறை மேல நம்பிக்கை இல்ல, எந்த துறை மேலையும் நம்பிக்கை இல்ல. பிரசன்னா சொன்ன மாதிரி எல்லாத்துலயும் அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இல்ல வெறும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்? திரு கனகராஜ், நீங்க ஸ்ரீரங்கத்துல தேர்தல் போட்டியிட்டு இதே மாதிரியான புகார்களை, தேர்தல் விதி மீறல்கள் அப்பட்டமாக நடக்கிறது, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, வாக்காளர்களுக்கு பிரியாணி போடுறாங்க, சமையல் பண்ணி போடுறாங்கன்றதுல இருந்து பல்வேறு புகார்களை உங்க கட்சி சொன்னது. அதுல நீங்க புகார்கள் நிறைய சொன்னாலும் கூட நீங்க வாங்கின வாக்கு அப்படின்றது மிக சொற்பம். ஆனாலும் கூட உங்களுக்கு அந்த தேர்தல் ஆசைன்றது போகல. இங்க வந்து போட்டியிடலாம் அப்படின்றதுல உங்க கட்சி சிபிஐ சிபிஎம் வந்து போட்டியிடுறோம் அப்படின்ற மனநிலையில் இருக்குங்க. பெரிய கட்சிகள், அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சிகள் அஞ்சும் போது நீங்க களத்தில் இறங்குறது எதை காட்டுது? இல்லை, அதாவது இதில் வந்து தேர்தல் வந்து 4 மாதம் இருக்கா, 3 மாதம் இருக்கா, 6 மாதம் இருக்காங்கிறதெல்லாம் பிரச்சனை. இந்தியா முழுவதும் ஒரு மிகவும் அவக்கேடான முறையில் நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று தீர்மானிக்கப்பட்டு ஆட்சி பொறுப்பிலிருந்து அகற்றப்பட்ட ஒருவர் திரும்ப தேர்தலில் நிற்கிற போது நீங்கள் வந்து யாருமே போட்டியிடாமல் ராஜபாட்டையில் நடந்து போங்கன்னு சொன்னீங்கன்னா அதற்கு என்ன அர்த்தம்? நம்பர் 1. இல்ல, நீதிமன்றம் அவரை சொல்லிடுச்சு, நிரபராதின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட். திரு எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் சொல்றார், தமிழ்நாட்டில் வந்து ஒரு உயர்ந்த பண்பாட்டை தமிழ் மாநில காங்கிரஸோட மூத்த தலைவர் ஜெயலலிதா அவர்களை போட்டியின்றி தேர்வு செய்யணுன்ற கருத்தை கூட அவர் முன்வைக்கிறார். இல்லை, அதாவது அவர் பாவம், அவருக்கு ஒரு நிர்பந்தம், அவர் பேசுறாரு. நான் அதுக்கு மேலே அதுக்குள்ள அவங்க கட்சி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கு. அந்த கருத்து அவரோட கருத்து மட்டும் இல்லை. திரு ஜி.கே. வாசன் இந்த தீர்ப்பை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் அவர் சொன்னார். அதை அவர் கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணியிருக்கார். பட் ப்ராப்ளம் என்னென்னா, திமுகவும் சரி அதிமுகவும் சரி ஆட்சி பொறுப்பில் இல்லாத போது கடந்த காலங்களில் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நான் சாருக்கு சொல்ல விரும்புகிறது, திருச்செந்தூரில் இடைத்தேர்தல் நடந்தது. திரு மு.க. அழகிரி தான் அப்போ அதுக்கு பொறுப்பு. மிகப்பெரிய அளவுக்கு அதிமுக ஊழியர்கள் தாக்கப்பட்டார்கள். எதிர்த்து நிற்போன்னு நான் சொன்னேன்.
முன்னாள் முதலமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தான் அதுக்கு பொறுப்பாளராக இருந்தார். அவர் நீங்க கூட்டணியில் இருந்தபோது ஆனால் என்னன்னா ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை. கேஸ் போட்டுருவாங்கங்கிற பயம் அவங்களுக்கு இருந்தது. நீங்க இந்த மாதிரியான பிரச்சனையை திமுகவோடும் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். கடந்த ஆட்சி அதிகாரத்தில் இல்ல, எதிர்க்கட்சியில் இருக்கும்போது போராடுகிற குணத்தை அந்த கட்சிகள் இழந்து விடுகின்றன சொல்றீங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நீங்க அரசு அமைப்புகளை, அரசின் அங்கங்களாக இருக்கக்கூடிய காவல்துறையோ அல்லது நிர்வாகத்துறையோ எந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறதோ அவர்களுடைய கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் 2 விஷயம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த நீதித்துறையின் செல்வாக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை, கலைஞர் சொன்னது உண்மை. ஆனால் இதையெல்லாம் போராடுவதற்காகத்தான் நாம் இருக்கோம். நீதி அப்படியெல்லாம் வந்துடாது. அதாவது ஒரு நீதிமன்றம், அதுவும் உச்ச நீதிமன்றம், முத்தனை நாளைக்குள்ளே இதை விசாரித்து முடிக்கணும். உன்னோட கவுண்டரை விட நீ ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் 24 மணி நேரத்திற்குள் சொல்ல வேண்டும் என்று உலகத்தின் எந்த மூலையிலும் எந்த காலத்திலும் சொல்லியிருக்காது. அப்படி ஒரு நீதிமன்றம் சொல்லுகிற போது நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை குறைகிறது. இன்னொரு வாதத்துக்காக கேட்கிறேன். ஒரு வழக்கு தாமதமாகிறது அப்படின்னு சொன்னா நீதித்துறையில இழுத்தடிக்கிறாங்க, அதுக்கு நீதித்துறை உடந்தையாகிறதுன்னு சொல்றீங்க. ஒரு வழக்கை விரைந்து முடிங்க, 90 நாள்லயோ 180 நாள்லயோ முடிங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களுக்கான செல்வாக்கு காட்டுதுன்னு சொல்றீங்க. இது ஒரு முரண்பாடுன்னு சொல்லலாமா? இல்ல, கிராமப்புறத்துல சொல்லுவாங்க, மேய்ச்சா மதுரையை மேய்ப்பேன், இல்லாட்டா பரதேசம் போவேன்னு. நீங்க வேகமா முடியும்னா அப்ப நீங்க 1 மணி நேரத்துக்குள்ள நீ அபிடவிட் தாக்கல் பண்ணணும்னு சொன்னா நீங்க அதை இன்னும் வேகமா முடிக்கிறதா நீங்க சொல்லுவீங்களா? ஒரு ரீசனபிள் டைம் கொடுக்க மாட்டீங்களா? நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நீதிமன்றங்கள் இன்றைக்கு எப்படி வந்திருக்குன்னா, இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு விஷயம், நவீன் ஜிண்டால் சார்பாக அந்த சிபிஐ நீதிமன்றத்தில் எகைன் வார்த்தை அவர் சொல்றார். மீண்டும் ஒரு முறை என்னை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. ஒரு தீர்ப்பை மாற்றுவதற்கு முயற்சி செய்யறதுனா சும்மா சார் தீர்ப்பை மாத்திருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. பணம் கொண்டு வந்திருப்பாங்க, வேற ஆசை காட்டியிருப்பாங்க. இப்படி ஒருவரை கரப்ட் பண்ணுவதற்கு முயற்சி செய்தால் சாதாரணமாக என்ன பண்ணுவீங்க? நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்களா? இனிமே பண்ணா நான் ரெக்கார்டில் கொண்டு வருவேன்னு சொல்றாரு. 2வது முறை பண்ணா, எத்தனை தடவை பண்ணா இவர் பண்ணுவாரு? எனவே நீதிமன்றங்கள் இதற்கு உட்பட்டு இருக்கின்றன. செல்வாக்கில் வசதி படைத்தவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை கூட கேட்குறேன், இவ்வளவு அவசரமாக இடைத்தேர்தல் நடத்தின ஏதாவது ஒன்றை நானும் தேடி பார்த்தேன். இவங்க உடனடியாக ஆட்சி பொறுப்பேற்பாங்க, ஒருத்தர் ராஜினாமா பண்ணுவார், அதுலேருந்து 1 மாதத்துக்குள்ள தேர்தல் அறிவிக்கை வரும், அடுத்த 1 மாதத்துக்குள்ள தேர்தல் முடியும் என்கிற கடந்த கால செயல்பாடு இல்லை. எனவே இந்த செல்வாக்குள்ள நபர்கள், நீங்கள் ஏதோ தமாக போட்டியிடவில்லை என்கிற காரணத்திற்காக பிஜேபி இல்லைங்கிறதெல்லாம் இல்லை. பிஜேபி அவர்களோடு மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். நீங்க தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றம் சாட்டுறீங்க. இப்ப நீதித்துறையில அதிகாரம் இருக்கக்கூடியவர்கள், வசதி படைத்தவர்களுக்கு நீதி வளைகிறதுன்ற கருத்தை நீங்க சொல்ல முற்படுறீங்க. தேர்தல் ஆணையத்தில் ஒரு தொகுதி ஒரு உறுப்பினர் இடம் காலி ஆகிவிட்டா 6 மாதத்துக்குள்ள தேர்தல் நடத்தணும். அல்லது மே 23க்கு பிறகு நடந்திருந்தால், சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு ஓராண்டுக்குள் காலியானா தேர்தல் நடத்த மாட்டாங்க. 6 மாதத்துக்குள்ள நடத்தணும் இருக்கே தவிர நீங்க இத்தனை நாட்களுக்கு பிறகுதான் நடத்தணும் எதுவும் விதிமுறை இருக்கா? அதாவது இந்த ஸ்பிரிட், நீங்க எப்போதுமே ஒரு சட்டத்தை பற்றி பேசுகிற போது லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவீங்க. அது என்னது? ஒரு சட்டத்தினுடைய அந்த ஆன்மான்னு ஒன்று இருக்கு. ஒரு குறைந்தபட்ச தயாரிப்பு உங்களுக்கு இருக்காது. ஆர்கே நகர்ல இவர் ராஜினாமா பண்ணுவார்னு உங்களுக்கு என்னைக்காவது தெரியுமா? இந்த மாதிரியான இடைத்தேர்தல் நடந்ததுன்னா அதுக்கான ஒரு தயாரிப்புகள் நீங்க பண்ணவே மாட்டீங்களா? தேர்தல் கமிஷன் அடுத்த நிமிஷமே ரெடி ஆயிருவேன்னு சொல்ல முடியுமா? எனவே இதற்கு முன்னால நீங்க ஏதாவது ஒரு முன்னுதாரணத்தை சொல்லுங்களேன். ஒரு 20 நாளைக்குள் இப்படி அறிவித்தார்கள் என்று ஒரு விஷயத்தை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டுல 6 இடத்துல இதே மாதிரி தேர்தல் வருது, அந்த தேர்தலோட சேர்த்து இந்த தேர்தலையும் நடத்துறோம் அப்படிங்கறத தான் தேர்தல் ஆணையம். நம்முடைய தமிழ்நாட்டு தேர்தல் அதிகாரி கூட, தலைமை தேர்தல் அதிகாரி சந்தீப் சக்சேனா கூட, பீகார்ல வரக்கூடிய தேர்தல் நவம்பர்ல வரக்கூடும், அந்த காலகட்டத்தில் தான் இந்த இடைத்தேர்தலும் நடத்துறதுக்கான அறிவிப்பை வெளியிடும் அப்படின்னு தான் அவரோட முதல் கட்ட ரியாக்ஷன் இருந்தது. பிறகு வேறு மாநிலங்களோட சொல்றாரு. சரி, அது நீங்க தேர்தலை ஏன் உடனே நடத்துனீங்கன்றது எப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும்? அது எப்ப தேர்தல் வந்தாலும் அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு கட்சிக்கு வலிமை இருக்கு. இந்த இடத்துல இவங்களுடைய கருத்துக்களை பூரா எனக்கு பார்க்கல என்ன தோணுது அப்படின்னா,
இவங்க நினைக்கிறதுக்கு மாதிரி உள்ள ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருந்தா, ஒரு 3 மாதம் சென்று இல்ல 6 மாதம் சென்று, ஐயா சொன்ன மாதிரி 6 மாதம் சென்று ஒரு தேர்தல் அறிவிச்சிருந்தா அது சரிங்கிறாங்க. அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீதிமன்றங்கள்ல இருந்து தீர்ப்பு வந்தால் அந்த தீர்ப்பு சரிங்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம்? இல்ல நான் அப்படி இது எந்த வகையில இதை ஏத்துக்கிறது? ஒரு நிமிஷம் அவர் எனக்கு கேட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், நீதிமன்றம் எந்த காலத்திலேயாவது நான் என்ன கேட்கிறேன், நீ 24 மணி நேரத்துக்குள்ள இப்படி உன்னுடைய பதிலுரையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏதாவது ஒரு சமயத்தில் சொல்லி இருக்கிறதா? நான் கேட்க விரும்புறேன். ஏன் இப்படி வளையுது நீதித்துறை என்கிற கேள்வி இருக்கு. நான் என்ன அடுத்த கேள்வி, என்னோட கேள்வி, இது மாதிரியான கடந்த காலத்தில் நிகழ்வுகள் வந்தபோது தேர்தல் ஆணையம் இவ்வளவு குறுகிய காலத்தில் தேர்தலை அறிவித்திருக்கிறது. இல்ல திருக்கணராஜ், இல்ல தவறே நடக்கிறது அல்லது அப்படின்னு சொன்னா கூட ஒரு வாதத்துக்கு அதை ஒரு வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு அரசியல் கட்சி அப்படின்ற ஒன்று மக்கள் மன்றத்துக்கு சென்று, நீங்க பொதுவாக தேர்தல் அரசியல் ஏற்றுக்கொண்டவங்க, ஜனநாயகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க, இறுதி தீர்ப்பு மக்கள் தரக்கூடியதுதான்றோம். அப்ப மக்கள்கிட்ட போய் இப்படி தவறு நடந்திருக்கிறது, இப்படியான சாய்மானங்கள் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்ப்பை வாங்குவதற்கு, மக்களின் தீர்ப்பை உங்களுக்கு சாதகமாக பெறுவதற்கு முயற்சிக்காம புறக்கணிக்கிறது அப்படின்ற ஒன்று எந்த அளவுக்கு சரியான ஒரு கருத்து? சரியல்ல. நீங்க எங்கே தவறு நடக்கிறதோ, நீங்க ஒரு குளத்தை கிளீன் பண்ணணும்னா அந்த அசிங்கமா இருக்குன்னா அதுல இறங்கித்தான் கிளீன் பண்ணுமே தவிர எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு கிளீன் பண்ண முடியாது. எனவே தான் இப்போ இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை இப்போ நாங்களும் போட்டியிடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம், சிபிஐயும் போட்டியிடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கத்தில் நாங்கள் முடிவு பண்ண போது பிறகு 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தோம். இப்போ நாளைக்கு மாலை 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம். கட்டாயமாக இடதுசாரி கட்சிகளுடைய வேட்பாளர் அங்கே நிற்பார். இப்போ எங்கள் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் போட்டியிடுறது முடிவெடுத்தோம். தேர்தல் நடந்தது, முதலமைச்சர் ஜெயலலிதா வெற்றி பெற்றார். அதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ களத்தில் இருந்தது, அவர்களும் போட்டியிட்டார்கள் அப்படின்ற அளவுல தான் இது இருக்கும். இல்ல அப்படி சொல்ல முடியாது. சீனிவாசன் நிற்கிற போது இதே மாதிரியான மனநிலை இருந்ததா என்று எனக்கு தெரியாது. பல நேரங்களில் இந்த மாதிரியான நீங்க மிகப்பெரிய தலைவர்கள் தோற்று போன காலம் ஒன்று இருந்திருக்கிறது. நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த மாதிரியான போட்டிகளில் ஒருவேளை நாங்கள் ஒன்றும் வெற்றி பெற்றே விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் அதில் இறங்குறோம்னு சொல்ல மாட்டோம். ஆனால் எந்த போட்டி எவ்வளவு வலுவான கட்சி நடந்தாலும், வலுவான 4 கட்சி போட்டி போட்டாலும் யாரோ ஒரு கட்சி தான் வெற்றி பெற முடியும். இது ஒரு சிம்பாலிக் ஃபைட் தான். இது அப்படி பார்த்தா அப்படி நாங்க சொல்லல. நாங்க சொல்றது கொள்கைகளுக்கு எதிரான போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். அந்த போராட்டத்தில் 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், மக்களை நிச்சயமா நாங்க வெற்றி, அதாவது தேர்தலில் போட்டி போடுற யாரும் தோற்போம் என்று நினைத்து போட்டி போடுவதில்லை. அந்த வெற்றி என்பது ஒவ்வொருத்தருக்கும் ஆளாளுக்கும் மாறுபடலாம். ஒருத்தர் நினைப்பாரு டெபாசிட் வாங்கினா, ஒருத்தர் நினைப்பாரு டபுள் ஆக்குனா, ஒருத்தர் நினைப்பாரு கரெக்ட். ஜெயலலிதா என்கிற ஒரு நபர் முதலமைச்சராக இருந்தபோது அவர் தண்டிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து இந்தியாவில் எதிர்த்து நிற்பது, தமிழகத்தில் எதிர்த்து நிற்பதற்கு ஆளே இல்லை என்கிற ஒரு அவக்கேடு எவ்வளவு பெரிய விஷயம். சசி பெருமாள் நிற்கிறார், டிராபிக் ராமசாமி தயாராக இருக்கிறார். அந்த ஒரு தேர்தல் நடந்தது, அதில் போட்டியில் சிலர் இருந்தார்கள் அப்படின்னு காட்டுறதுக்காக நிக்கிறீங்களா? இல்ல, நிச்சயமாக எங்களுடைய போராட்டம் என்பது கொள்கை அடிப்படையிலானது. நாங்க உண்மையிலே உணர்ந்திருக்கோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவிலும் இந்தியாவை பொறுத்தளவிலும் முன் எப்போதையும் விட இடதுசாரிகள் மிக மோசமான தோல்விகளை சந்தித்திருக்கிற காலம் இது. ஆனாலும் கூட இந்தியாவினுடைய அடிப்படையான பிரச்சனைகளுக்கு இடதுசாரிகளை தவிர மாற்று இல்லை. எனவே நீங்க இதை வேற எங்கேயோ போய் தேட முடியாது. எந்த மக்கள் இருக்காங்களோ அந்த மக்களிடம் திரும்ப எங்களுடைய கருத்துக்களை சொல்வதன் மூலம், கொள்கைக்கு ஆதரவு தேடுவதன் மூலம் நாங்கள் அதை செய்வோம். நீங்க ஏதோ ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்று விட்டது போலவும் அல்லது என்ன நடந்தாலும் அவங்க வெற்றி பெறுவாங்க என்பது போலவும் சொல்வதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஜெயலலிதா அவர்களே வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடியே அந்த முடிவுக்கு வர வேண்டாம்னு சொல்றீங்க. ஒரு ட்ரூ ஸ்பிரிட்ல நீங்க ஃபைட் பண்ற ஒரு எண்ணத்தோட நம்ம தேர்தலுக்கு பிறகு நம்ம சந்திக்க போறோம். ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஐயனார் இன்னும் பேசல, அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். கண்டிப்பாக இந்த நிலைப்பாடை, கம்யூனிஸ்டுகளுடைய நிலைப்பாடை நான் வரவேற்கிறேன். என்னன்னா, ஜனநாயகத்துல தேர்தல் நிக்கிறது அவசியம். அதாவது ஜெயிக்கிறது தோல்கிறதுங்கிறது வேற. அரசியல் கட்சின்னு சொன்னா மக்கள் அவருடைய கருத்தை நீங்க கேட்ட மாதிரி இப்ப திமுக ஆட்சியில அதிமுக பலமுறை புறக்கணித்து இருக்கிறது. இளையாங்குடி தேர்தல் பல தேர்தல் இல்ல. அப்ப நீங்க இதே கருத்தை சொல்லுவீங்களா? எப்பவுமே அதாவது நிக்கணுங்கிறது ஜனநாயக கடமை. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன். நிக்க வேண்டாம், நிக்கணுங்கிறது ஜனநாயக கடமை. அதை கம்யூனிஸ்ட் ஏத்திருக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஏத்திருக்கிறாங்க. அதை வரவேற்கிறோம். இன்னைய நிலைக்கு நம்ம என்னவோ அதை சொல்றோம். இன்னைக்கு நிலைக்கு இல்ல, காலச்சக்கரத்தை கொஞ்சம் பின்னாடி ஒரு 4 ஆண்டு என்ன நிலையோ அதை நம்ம இன்னைக்கு சொல்றோம். திரு ஐயநாதன், உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, பல்வேறு கட்சிகள் போட்டி இல்லைன்னு சொல்றாங்களே, அதனுடைய தொண்டர்கள் என்ன செய்வாங்க? புறக்கணிக்கிறதுக்கும்
பங்கேற்பதில்லை அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கட்சி எல்லா கட்சியும் ஆதரிச்சா நாங்க ஆதரிக்கிறோம்னு திமுக சொல்லுது டிராபிக் ராமசாமிகிட்ட. அப்படின்னா தங்கள் ஆதரவை நேரா சொல்லாம எல்லோரும் ஆதரிக்கட்டும்னு ஏன் எதிர்பார்க்கிறாங்க? பாஜக தேமுதிக ஏன் அவர்களுக்கு இந்த தடுமாற்றம்? ஒரு பக்கத்துல இன்னமும் முடிவே சொல்ல முடியாம இருக்காங்க. எங்கள் தொண்டர்கள் மனசாட்சிப்படி ஓட்டு போடுவாங்கன்னு திரு ஜி.கே. வாசன் சொல்றார். மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு கட்சி நடத்தணுமா? கட்சி தலைவர்கள் வந்து அப்படி தொண்டர்களுக்கு அப்படி சொல்லலாமா? நேரடியா ஒருத்தர் ஆதரிங்க ஒருத்தரை எதுங்க அப்படின்னு சொல்ல முடியாம இந்த வார்த்தை விளையாட்டுகள்ல வர்றாங்களா அப்படின்றதுக்கெல்லாம் சில விளக்கங்கள் தேவை இருக்கு. இந்த இடைத்தேர்தலில் ஸ்ரீரங்கத்துல கட்சிகள் புறக்கணித்த கட்சிகள் யாருக்கு ஆதரவுன்னு சொல்லல. இப்ப இருக்கக்கூடிய கட்சிகள் பல்வேறு கட்சிகள் தேர்தலில் போட்டியிடல அப்படின்றது வந்து போட்டியிட்டா தங்கள் பலம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுக்காகவா, அல்லது அதிமுக திமுக 2 அணிகள் இருக்கு, அப்படி அணிகள்ல இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்றது இப்பவே ஏன் முடிவு செய்யணும் அப்படின்றதுக்காக மதில் மேல் ஏறி உட்கார்றதுக்காக இந்த புறக்கணிப்புன்ற ஒரு அஸ்திரத்தை எடுக்கிறாங்கன்னு சொல்றதா? ஆமா, நிச்சயமா அவங்களுடைய பலத்தை பொறுத்து அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா இந்த பலத்தை வச்சுதான் இவங்க வந்துட்டு அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் அவங்க பேரம் பேச முடியும். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த இடைத்தேர்தலில் போயிட்டு ரொம்ப சொற்ப வாக்குகள் வாங்கி தோத்து போனா நம்ம புறக்கணிக்கப்படுவோமோ அந்த கூட்டணி பேரத்தில் என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கலாம். அடிப்படையில் என்ன அப்படின்னீங்கன்னா, ஒரு ஜனநாயக ரீதியில் இந்த தேர்தல் நடைபெறாது என்று சொல்லுவதும் வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லுவதும் இவர்களுடைய ஆளுங்கட்சிக்கு சாதகமாக எல்லாம் சுழல்கிறது என்று பல்வேறுபட்ட காரணங்களை சொல்கின்றார்கள். நாம கேட்பது என்னன்னா, போராட்டங்கள் இல்லாமல் ஜனநாயக அரசியல் என்பது எங்கே இருக்கிறது? தேர்தல் அரசியல் எங்க போராட்டம் இருக்கு? பணம், அதிகாரம் வெள்ளமா பாய்கிற நேரத்துல வெற்றி என்கின்ற ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர், பிஜேபியுடைய மூத்த தலைவர், அகில இந்திய அளவுல செயலாளர் அல்ல இருந்தவர் திரு இல கணேசன் இன்னைக்கு சொல்றார், தேர்தல் ஆணையத்தால் பணப்பட்டுப்பாடாவை ஆர்கே நகர்ல தடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். இது வேறு கட்சிகள் சொன்னா வேற. மத்தியில் ஆளும் கட்சி, அதிகார பலம் கொண்ட ஒரு கட்சியை சேர்ந்தவங்களே பணபலத்தை தடுக்க முடியாதுன்னு சொன்னா இதுல போய் என்ன போராட்டத்தை பண்ண முடியும்? இல்ல, ஒண்ணும் இல்ல. போராட்டம் அப்படின்றது வெற்றி பெறுவது, இந்த பணபலத்தை தடுப்பது அப்படின்றது மட்டும் இல்ல. இந்த அரசிற்கு எதிராக உங்களுக்கு குற்றச்சாட்டு இருக்கின்றதா? மக்களுக்கு எதிராக இந்த அரசு செய்தது என்ன? உதாரணத்துக்கு பால் விலை உயர்த்தினதுலேருந்து மற்ற விடயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் லெட்டரா எழுதுறீங்க, அறிக்கையா கொடுக்குறீங்க, போராடுறீங்க, விவாதத்துல பேசுறீங்க. அனைத்தையும் இந்த தேர்தல் வாய்ப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டாமா? எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது. பாலை கொட்டுகிறார்கள், நடு ரோட்டில் கொட்டுகிறார்கள், அது பிரச்சனை அல்லவா? இந்த அளவுக்கு விலைவாசி ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது பிரச்சனை அல்லவா? மீனவர் பிரச்சனை அல்ல, எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் பேசலாம். அதுதானே மக்கள் போராட்டம். நீங்க அதை விட்டு நீங்க சொல்றது வந்து பொது தேர்தல்களில் அதெல்லாம் சாத்தியம். இடைத்தேர்தலில் பிரச்சாரம், ஆளுங்கட்சி ஒரு பிரச்சாரத்தை தன் சாதனையை சொல்லும், எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியினுடைய தோல்விகளை சொல்லுவாங்க. இதை பார்த்து ஒரு ஆட்சியை எடை போடுவதற்கான தேர்தல் இடைத்தேர்தல் அப்படின்றது 2000க்கு முன்னாடி. 2000வது ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு ஆளுங்கட்சியும் தோற்றதே இல்லை தமிழ்நாட்டில். அதிமுகவோ திமுகவோ எந்த இடைத்தேர்தலிலும் எதிர்கட்சிகள் வென்றதில்லை 2000க்கு பிறகு. அப்படி இருக்கும்போது எப்படி சாத்தியம்? அப்போ உள்ளாட்சி தேர்தல்கள் எல்லாம் ஏன் போட்டிக்கிட்டாங்க? உள்ளாட்சி தேர்தல்களும் இதே அராஜகம்லாம் நடக்கலையா? திமுக உள்ளாட்சி தேர்தல் ஒரு பொது தேர்தல் மாதிரி, குறிப்பிட்ட இடைத்தேர்தல், உள்ளாட்சி இடைத்தேர்தல் இல்லையே. நீங்க கோயம்புத்தூர் மாதிரியான உள்ளாட்சி இடைத்தேர்தலை புறக்கணிக்க தான் செய்தாங்க. ஒட்டு மொத்தமா பொது தேர்தல் நடந்து முடிந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நடந்த தேர்தலில் ஆளுங்கட்சியினுடைய ஆதிக்கம் இருந்ததா இல்லையா? திமுக இருந்த போதும் இருந்தது, அதிமுக ஆட்சிக்கு வந்தது போது இருந்தது. அதையும் அவர்கள் கௌரவ பிரச்சனையாக தான் கருதினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டோம், எனவே நாங்களே உள்ளாட்சி அமைப்பை கைப்பற்றியாக வேண்டும் என்றுதான் வியூகம் அமைத்து செயல்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் நீங்கள் போட்டியிடுவதை தவிர்த்து விட்டு மக்கள் ஜனநாயக புரட்சிக்கு நீங்கள் தயாரானீர்கள். அன்றைக்கு நீங்கள் போட்டியிட்டீர்கள் அல்லவா? அப்பொழுது இந்த உள்ளாட்சி தேர்தலில் உள்ளாட்சி இடைத்தேர்தலில் அவங்க போட்டியிடலையே. நான் பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்று பழுத்து சான்றோரா இன்றைக்கு அரிய பல கருத்துக்களை மக்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிற என் பாசத்துக்குரிய ஐயா ஐயநாதன் வந்து ஒரு மிக பெரிய ஒரு விஷயத்த சொல்றாரு. உள்ளாட்சி தேர்தலில் போட்டிட்டீங்க, ஏன் இதை வந்து தள்ளி வச்சீங்க அப்படின்னாரு. நான் அவர்கிட்ட கேட்க வேண்டிய விஷயம்லாம், தேர்தலில் நிற்பது மட்டும்தான் மக்கள் போராட்டத்திற்கு வழி என்று சொன்னால் அவர்கள் சார்ந்திருக்கிற இயக்கம், அவர்கள் சார்ந்த இயக்கங்கள் ஏன் இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் முன்னால் பிரச்சனைகளை கொண்டு வரவில்லை என்கிற ஒரு கேள்வியை நான் முன்வைக்கலாம். அதற்குள்ளே நான் போகவில்லை. நீங்க புறக்கணிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ கண்டிப்பா சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். நாங்க புறக்கணிக்கிறோம்னு அது குறித்து கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை தட்டி கேட்பதற்கு எங்களுக்கு கடமை இருக்கு. ஒன்று, போல நான் மெயின் சப்ஜெக்ட் வரேன். உள்ளாட்சி தேர்தல் என்பது ஒரு பொது தேர்தல் போல.
அங்காங்கு இருக்கிற உள்ளாட்சி தேர்தல் அமைப்புகள் ஒரு தனிப்பட்ட நபரின் செல்வாக்குகளின் அடிப்படையில் இருந்தாலும் கட்சிகளை சாராமல் அந்தந்த இடத்தில் வெற்றி வாய்ப்புகளை நிர்மாணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய இன்னைக்கு சேலமா இருக்கட்டும், கோயம்புத்தூர், பல கட்சிகளுக்கு 2016 தான் இலக்கு. திரு சீமான் கூட 2014 தான் களமாடுவோம். தமாகவுடைய திரு ஜி கே வாசன் வந்து இடைத்தேர்தல் எங்க நோக்கம் இல்ல, பொது தேர்தல் தான் எங்கள் இலக்குன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லாம போயிருது. அவர் கருத்துல மக்கள் போராட்டம் அப்படின்னு சொல்றாரு. தேர்தலில் போட்டியிடுவது மட்டும்தான் மக்கள் போராட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் இதற்கு முன்னதாகவே தெளிவா சொல்லிட்டேன். அவரை விட அரசியலில் அனுபவம் குறைந்தவன், அறிவிலே குறைந்தவன். ஆனால் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்ட செய்தி என்ன என்று சொன்னால், தேர்தலில் நிற்பது மட்டுமே ஜனநாயக கடமை அல்ல, புறக்கணிப்பதும் கூட ஜனநாயக கடமை என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் அவர்கள் தான். இல்ல அப்படி பார்த்தீங்கன்னா புறக்கணிக்கிறது ஜனநாயக கடமை. அவர் இன்னொரு கருத்தை சொல்றாரு. இப்ப ஐஐடி வளாகத்துக்குள் மாணவர்கள், வெளியில இயக்கங்கள் போராடுகின்றன, உள்ள சிறு எண்ணிக்கை ஒரு 30-40 மாணவர்கள் தாங்கள் நம்பின உறுதியா கருதுற ஒன்றுக்காக உள்ள நின்று போராடுறாங்க. நீங்க இவ்வளவு பலம் வாய்ந்த இயக்கம், எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி, ஆளுங்கட்சியா இருந்த கட்சி, நீங்க ஏன் உங்களுடைய தொண்டர்களை திரட்டி பணபலத்தை பயன்படுத்துறாங்க, பண பட்டுவாடா நடக்குன்னா ஏன் உங்களால தடுக்க முடியாது? அதைத்தான் சொன்னோம். நீங்க உள்ள இருந்து பண்றதும் போராட்டம் தான், வெளியில இருந்து பண்றதும் போராட்டம் தான். உள்ளுக்குள்ளார இருக்கிறதையும் போராட்டம் தான் மக்கள் நினைப்பாங்க, வெளியில இருந்து செய்வதையும் போராட்டம். களத்திலே இல்லையே, எங்க இல்ல. நீங்க சொல்றீங்க, அற்புதமா ஒரு விஷயம் சொன்னீங்க. உள்ளுக்குள்ளார 30 பேர் சேர்ந்து செய்வது போராட்டம் என்றால் வெளியே இருந்து போராடுவதும் போராட்டம் என்பதைத்தான் நீங்கள் சொன்னீர்கள். ஆக கருத்து என்பது இன்றைக்கு மார்க்சிஸ்ட் அவர்கள் ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். அந்த நிலைப்பாடில் எனக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவருடைய சித்தாந்தத்தின் ரீதியில் அது சரியான நிலைப்பாடாக இருக்கிறது. எங்கள் தலைவர் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார். மற்ற இடைத்தேர்தலுக்கும் இந்த இடைத்தேர்தலுக்கும் மிகப்பெரிய ஒரே ஒரு சின்ன விஷயம், தேர்தல் ஆணையத்தை நான் கேட்கிறேன், என்னைக்காவது இந்த தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி உறுப்பினர்களை கூட்டி ஒரு விவாதம் வச்சு இன்னும் 10 நாள்ல நாங்க தேர்தல் அறிவிக்க போறோம்னு ஒரு வார்த்தை கேட்க முடிந்ததா? இதற்கு முன்னால் நடந்த முன்மாதிரிகள் இருக்கிறது. ஷார்ட் அண்ட் டேட், ஏதோ ஒரு மாச தேதி அறிவிக்கிற போது அகில இந்திய அளவுல பல்வேறு மாநிலங்களுக்கு இடைத்தேர்தல் நடத்துற போது அந்த பட்டியல்ல இதுவும் வந்திருக்கிறது. அந்த 10 நாள் தான் பிரச்சனை. எல்லா கட்சியும் கூட்டி இருக்கணும். நீ வா, எல்லா கட்சியும் வாங்க, 10 நாள்ல தேர்தல். யாராவது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அப்ஜெக்ட் பண்ணீங்களா? ஏன் குறைந்த நேரத்துக்குள்ள கேட்காதப்ப நாங்க நீங்க தேர்தல் தேதி அறிவிச்சது பலமுறை சொன்னோம். 144 ஏங்க தேர்தல் தேதி அறிவித்து உங்களுக்கும் சரி கனகராஜ் அவர்களுக்கும் சரி தேர்தல் தேதி அறிவிச்சதுல உங்களுக்கு உடன்பாடு இல்ல, இவ்வளவு ஒரு ஹேஸ்டியா நடக்குதுன்னு சொன்னா நீங்க ஏன் அவங்கள்ட்ட ப்ரொடெஸ்ட் பண்ணல? அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு இதுவுமே இல்லையே. நீங்க பேசலங்கறப்ப நாங்க கொடுக்கிற காதுகள் செவிகள் எப்படி உங்களுக்கு கேட்டோம்? நாங்க பலமுறை கேட்டோம். சரி, நாடாளுமன்ற தேர்தல்ல 144 ஏன்யா போட்டீங்கன்னு நாங்க பலமுறை புகார் கொடுத்தோம். இதுவரைக்கும் பதில் இல்லையே. சரி, திரு ஐயநாதன், இதுல புறக்கணிக்கிற கட்சிகள் ஒன்று மதில் மேல் நிற்பதற்கு இது ஒரு வசதி, புறக்கணிப்புன்றது பங்கேற்கிறது இல்லைன்றது எந்த பக்கம்ன்றது வந்து பிறகு தேர்தல் நெருக்கத்துல முடிவு செய்து கொள்ளலாம்ன்றதுக்கு இப்பவே போய் கமிட் ஆக வேணாம்னு நினைக்கிறது ஒன்று. இன்னொன்று புரியாத ஒன்று, புறக்கணிக்கிற கட்சிகள் யாருக்கு ஆதரவு, தங்கள் கட்சி தொண்டர்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போடணுமா வேண்டாமா, யாருக்கு போடணும் அப்படின்ற ஒன்றை சொல்லாம ஒரு தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்கார், மனசாட்சிப்படி வாக்களிக்கலான்றாங்க. அது மனசாட்சிப்படி வாக்களிக்கிறதுன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது என்ன அப்படின்னீங்கன்னா, தங்களுடைய பொறுப்பில் இருந்து பொறுப்பை தட்டி கழிக்கிறார்கள். தட்டி கழிப்பவர்கள் ஒரு விளக்கத்தை அளிக்கின்றார்கள், அவ்வளவுதான். உள்ளபடியே மனசாட்சிப்படி இவர்கள் செயல்படுவதாக இருந்தால் மக்களை சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வந்துட்டு ஒரு கருத்து அப்படின்றது இல்லை. எல்லா கட்சிகளும், தமாகவா இருக்கட்டும், தேமுதிக இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய தேமுதிகவாகட்டும், ஆளுங்கட்சியாக இருந்து ஓராண்டு காலத்தை நிறைவு செய்துள்ள பாஜகவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் சந்தித்தாக வேண்டும். ஒரு கம்யூனிஸ்ட், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு அந்த பலம், அந்த துணிவு, அந்த நேர்மை, அந்த மக்களை அவங்களுக்குமே கூட பணபலத்தை தடுத்து நிறுத்திட முடியும், அதிகார துஷ்பிரயோகத்தை தடுத்து நிறுத்திட முடியும்ன்ற நம்பிக்கையில் அவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்தியா முழுவதும் இருக்கு என்ன அப்படிங்கிறது இருக்குன்னு சொன்னீங்கன்னா, இப்ப உங்களுடைய நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டா நீங்க கூட்டணிக்கு சந்தர்ப்பம் அமையாது. யாரோடையும் கூட்டணி போறது கொள்றதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையாது. ஏன்னா கேட்டா இவருக்கு இவ்வளவுதான் சொற்ப வாக்கு தான் இருக்கு, இவருக்கு கூட்டணி பேசுறதுக்கு அதுக்கு அந்த பார்கெனிங் கெப்பாசிட்டி அவங்களுக்கு அதுல வராது. அதனாலதான் இவங்க யாருமே இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கோ கண்டெஸ்ட் பண்றதுக்கோ ரெடியா இல்லைங்கிறது அது தெளிவான ஒரு அதே நிலைப்பாட நான் மீண்டும் நீங்க அண்ணன் கேட்ட மாதிரி ஒரு பெரிய அரிய கருத்து அண்ணன் சொன்னாங்க. இடைத்தேர்தலில் போட்டிடுவது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவான கருத்து, பொதுவான விடைன்னு மரியாதைக்குரிய ஐயா ஷேக் தாவூத் சொன்னாரு. அதை நம்ம திரும்பி கேட்டேன், ஏங்க 2011 நடந்த 6 தேர்தல்
தேர்தல். அதனாலதான் நாங்க எப்பவுமே தனிச்சு தான் நின்றுருக்கோம். நாங்க யாரோடையும் கூட்டணி விட்டு வா 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 என்னை ஏத்துக்கங்க, பொது வேட்பாளராக எங்களை ஏத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சிறங்கத்துக்கு கூவி அழைக்கல. யாரையும் நாங்க கூவி அழைக்கல. எல்லா இடைத்தேர்தலையும் உங்க தலைவர் கூவி அழைச்சாரு, யாருமே கண்டுக்கல. அதனால இந்த தேர்தல் எனக்கு குற்றச்சாட்டு எமர்ஜென்சி தேர்தல்ல தனியா நிக்கிறதுக்கு வலு இல்லாம பேசுறது அர்த்தமே இல்ல. நீங்க தனிச்சு நிக்க உங்கள்ட்ட சக்தி இல்ல, அதை நீங்க ஒத்துக்கங்க. தனிச்சு நிக்கிறதுக்கு சக்தி இல்ல, வலு இல்ல, அதை நீங்க ஒத்துக்கங்க. அதாவது அவரு எல்லாத்தையும் வாங்கன்னு கூப்பிடுறாரு, கரெக்டு. நீங்க யாரையும் கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு அப்படி வலு இருந்த போது ஏன் கடந்த தேர்தல்களில் புறக்கணித்தீர்கள் என்கிற கேள்வி. இப்போ அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. திமுக என்னைய பொறுத்தளவில் இப்போதைக்கு அவங்க கையில் இருக்க காடை, அதாவது இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் ஒன்றுபடல, அதுக்கான முயற்சியை திமுக எடுத்துக்கொண்டே இருக்கு. நேரடியாகவும் சரி, இதர கட்சிகள் மூலமாகவும் பல கட்சிகளோட அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிங்கிற முறையில் இந்த போட்டியிடுவது என்பதை விட 2016 தேர்தலுக்கு போகிற போது இப்போதைக்கு இருக்கக்கூடிய கூட்டணியில் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, கடந்த காலத்தில் அதிமுகவும் இதான் நடத்தது. இதை வேறு விதமாக நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தால் அரசியல் சட்டப்படியான அமைப்புகள் செயல்படாத முடியாத நிலைமை என்பது கடந்த காலத்திலும் இப்போதும் நீடிக்கிறது. மனச்சாட்சி பிரகாரம் நீங்கள் சொல்கிறது அது யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கடந்த காலத்தில் டான்சி கேஸில் மனச்சாட்சின்னு சொன்னாலும் சரி, இந்திரா காந்தி அவர்கள் மனச்சாட்சின்னு சொன்னாலும் சரி, நியாயத்தின் பக்கம் நிற்க முடியாது என்று வெளிப்படையாக சொல்ல முடியாத நிலைமையில் தன்னுடைய ஆட்களுக்கு அப்படி ஒரு வழிகாட்டுதல், நீ அந்த பக்கம் போய்க்கோ அப்படின்னு தான் என்ன நிலை என்று வெளிப்படையாக சொல்ல முடியாமல், ஆனால் மனசுக்குள்ளே இருக்க நிலையை அமல்படுத்துறதுக்கான ஏற்பாடு. பணபலத்தை தடுத்து நிறுத்த முடியுமான்னு கேட்டீங்க. எந்த வலுவான கட்சியாக இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. மக்கள் திருப்பி என்னைக்கு பணத்தை தூக்கிட்டு வராதேன்னு கையில் கிடைக்கிறத எடுத்து அடிக்கிறாங்களோ அன்னைக்கு அது சாத்தியம். அந்த வேலையை செய்ய வேண்டியது அரசியல் கட்சிகளுடைய பொறுப்பு. திருப்பி அதுக்கும் கூட தேர்தல் அதுக்கு தேர்தல் நிக்கணும். பிரசன்னா இளம் வயசுலேயே நீ பழைய வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பேசுகிறவர் தான். ஆனா நீங்க தேர்தல் போட்டி முக்கியமான போட்டி என்பதுதான் திமுகவினுடைய தோற்றத்துக்கே அடிப்படையான காரணம். நீங்க அந்த ஒரு கட்சியினுடைய அடிப்படையான தோற்றத்துக்கு தேர்தல் அரசியலுக்கு வர்ற ஒரு பண்புதான்றீங்க. நான் கேட்கிறது, இப்ப ஒரு கட்சி இப்போ டிராபிக் ராமசாமி பொது வேட்பாளராக என்ன அறிவிங்கன்னு சொல்லி எல்லா தலைவர்களையும் போய் சந்தித்து பார்க்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியும் பார்த்திருக்கிறார், மற்ற கட்சிகளையும் பார்க்கிறார். திமுக நேரடியாக அவர் நிற்க விரும்புறார். அவருக்கு ஆதரவுன்னா ஆதரவு, இல்லைன்னா இல்ல, ஆதரிக்கலன்னு சொல்லலாம். அதை விடுத்து விட்டு எல்லா கட்சிகளும் ஆதரித்தால் நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்றது, அது மூலமா என்ன சொல்ல வருது? அது நீங்க கேட்ட கேள்வியிலே பதில் இருக்கு. எல்லா கட்சிகளும் ஆதரித்தால் நாங்களும் ஆதரிப்போம், அவ்வளவுதான் அதுக்கு பதில். ரொம்ப திறமையாக உண்மையிலே அவங்க தலைவர் மாதிரியே ஒரு பதில் சொல்றாரு. ரொம்ப அது பாராட்டத்தக்க. அண்ணன்ட்ட எது மறுக்கிறேன். என் தலைவர் என்றைக்குமே தலைவர் கலைஞர் தான். சிறு பிசிறு தான் நாங்க. பார்த்து வளர்கிற பிள்ளைகள். எல்லா தலைவர்களும் எல்லா கட்சியும் ஆதரிச்சா நாங்க ஆதரிப்போம்னா இது என்ன எல்லாரும் வரணும் அப்படி அதற்கான ஒரு ஒத்திகை, ஒரு எதிர்கட்சி கூட்டணிக்கான ஒத்திகையா டிராபிக் ராமசாமி பாக்குறீங்களா நீங்க? இல்ல, அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் சோ. டிராபிக் ராமசாமி வராரு. இன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடு மிக தெளிவாகவே இந்த நிமிடம் வரையிலும் டிராபிக் ராமசாமிக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை. இதுல முக்கியமா நீங்க பாக்குறது, பெரும்பாலான எதிர்கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிக்கின்றன. ஆக எல்லா கட்சிகளும் திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னாதான் அது குற்றச்சாட்டி எங்களுக்கு பலம் இல்லைங்க. காங்கிரஸ் இதை அறிக்கையாக விடுகிறார். என்னுடைய கேள்விக்கு நீங்க வரல. நான் அதான் சொன்னேன். அது உங்க கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். எல்லா கட்சிகளும் ஆதரித்தால் நாங்களும் ஆதரிப்போம் என்பது. டிராபிக் ராமசாமி என்ன சொல்றாருன்னா, நான் ஊழலை ஒழிக்கிறதுக்காக அரசியல் நிக்கிறேங்கிறாரு. ஆனா அவர் ஆதரவு கேட்டுற அந்த கட்சி ஊழல் இல்லாத கட்சியா? இது டிராபிக் ராமசாமியே ஒரு விவாதத்துல என் கூட கலக்கும் போது நேரா கேட்டேன், நீ யார்கிட்ட போய் ஆதரவு கேட்டுட்டு இருக்க? நீ முத்துக்குமாரசாமி எந்த ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டிருக்கு திமுக? இல்ல, எந்த ஊழல் வழக்குல திமுக தண்டிக்கப்பட்டிருக்கிறது? சர்க்காரியா போனதெல்லாம் பழைய கருத்துக்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு சொன்னா எங்க போய் நிக்க? ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே ஒரு விஷயம். சர்க்காரியா கமிஷனுக்கு கையில கால்ல விழுந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க. இந்திரா அம்மையார்ட்ட போய் கையில
கால்ல விழுந்து கமிஷன் முடிச்சிடுவீங்க. ஒரே ஒரு விஷயம், ரொம்ப அற்புதமான தம்பி விஷயம். தம்பி நீங்க இங்க பாருங்க, உங்க வயசு அனுபவம் ஒண்ணா இருக்கும். நீங்க நல்லா தெரிஞ்சீங்க. அதான் நீங்க உரத்த குரல்ல பேசினா எல்லாம் ஒத்து போயிடுவாங்க. தம்பி நான் பாத்துட்டேன். நீங்க நக்கலா சிரிக்கிறது, கிண்டல் பண்றது, துரைமுருகன் பாணியை நீங்க கையாளுறது எனக்கு நல்லா தெரியும். சட்டசபையில நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, தலையை வெட்டுறது, கேலி பண்றது, இதெல்லாம் துரைமுருகன் பாணி. நீங்க அதை பண்ணிக்கிறீங்க. இது யாரும் ஏத்துக்க மாட்டாங்க, மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. உங்க அரசியல் செல்லுபடி ஆகாது. அதனால இத பண்ணாதீங்க, இத பண்ணவே பண்ணாதீங்க, இத பண்ணவே பண்ணாதீங்க, இத பண்ணவே பண்ணாதீங்க. இத வந்து மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. கிண்டல் பண்றது, கேலி பண்றது, பொதுமக்கள் மத்தியில உட்கார்ந்து இருக்கீங்க, எல்லாருக்கும் தெரியும். ஒரு விஷயம், ரொம்ப அமைதியா கையை கட்டி பவ்யமா உங்களுக்கு தலபணிஞ்சு உங்களுடைய அவசியமே இல்ல. நீங்க தான் சொன்னீங்க அவசியமே இல்ல. சிறந்தால் கண்ணியமா பேச கத்துக்கங்க. கண்ணியமா பேச கத்துக்கங்க. சர்க்காரியா கமிஷனுக்கு நக்கலே, கிண்டலே, கேலி, பாடி லாங்குவேஜ் ஒரே நேரத்துல பேசாதீங்க. இருவர் ஒரு நேரத்துல பேசாதீங்க. எம்ஜிஆர் அவர்கள் 2 முறை சர்க்காரியா கமிஷனுடைய ஒப்பீனியனுக்கு போகுது. அன்றைக்கு இருந்த ஏஜி இதில் மேல வழக்கு தொடரவே முடியாதுன்னு 2 முறை எம்ஜிஆர் கேட்டப்பையும் அன்றைக்கு இருந்த ஏஜி உங்களுடைய ஏஜி எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஏஜி ரிஜெக்ட் பண்ணி அமிச்ச வரலாற மறந்துடாதீங்க. சர்க்காரியா கமிஷனில் சொல்லப்பட்ட எல்லா விடயங்களுக்கும் எனக்கு பதில் இருக்கிறது. குற்றச்சாட்டு இல்ல, இது ஒரு தொடர்னால இவங்க என்னன்னா அதிமுக சார்பா வர்றவங்கள சர்க்காரியா. நான் பதில் சொல்றேன். எல்லா குற்றச்சாட்டையும் வைங்க, எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும். நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியும். 918வது பக்கத்துல 10 கோடியே 43 லட்சம் தான் வரணும், 24 கோடியே 74 லட்சம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகள் போட்டியிடுவதற்கு தடுமாற்றம் ஏற்பட்டிருப்பதற்கான காரணம் தேர்தல் முறைகேடுகளா அல்லது போதிய பலமின்மையா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். முறைகேடுகள் என 73% நேயர்களும், போதிய பலமின்மை என 27% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. நம்ம ரொம்ப தூரம் நீங்க பின்னோக்கி இழுத்துட்டு போயிட்டீங்க. 1975, 76 சர்க்காரியான்னு சொல்லி 2016 நோக்கி போறதுல நமக்கு நேரம் இல்லை. அதனால இந்த தேர்தல் முடிவை வைத்து, நம்ம நேயர்கள் சொல்லியிருக்கிற முடிவை வைத்து 2 அம்சம் தான் இதில் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. ஒன்று முறைகேட்டு புகார், இன்னொன்று எதிர்க்கட்சிகளுக்கு பலம் இல்லை. இதில் சொல்லாமல் சொல்லப்படுகிற இன்னொரு செய்தி அதிமுகவோட பலம், அந்த பலத்தை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை எதிர்க்கட்சிகளுக்கு இல்லை அப்படின்னா அதுல இன்னொரு பொருள் வருது. இதுல முறைகேடுகள் 73% பேர் 4 3 சொல்லக்கூடிய ஒன்றை பார்க்கிறோம். இந்த முடிவுக்கு ஏன் மக்கள் வராங்க? அப்ப இந்த முறைகேடுகள் நடக்கும் அப்படின்றத வந்துட்டு இதுவரை நடந்த சரித்திரத்தில் பல்வேறுபட்ட இடைத்தேர்தலில் நடந்த அந்த நிகழ்வுகளை வைத்து அவர்கள் சொல்கிறார்கள். அவ்வளவுதான். தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிறதா இல்லையா? இப்பொழுது இத்தனை அரசியல் கட்சிகளும் ஒதுங்கி கொள்ளும் பொழுது இப்பொழுது மக்கள் நிர்ணய சக்தியாக மாறி அதற்கு பதிலளிக்க வேண்டிய நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். தடுக்க வேண்டிய கடமைன்றது எதிர்க்கட்சிகளுக்கு மட்டும் வருமா? அரசியல் தேர்தல் ஆணையத்துக்கு எந்த பொறுப்புமே கிடையாதா? இல்ல, யார் தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்துவது? யார்? மக்கள் தானே கட்டுப்படுத்துகிறார்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்டு. எனவே இதில் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிய கட்சிகள் ஜனநாயக கடமையை புறக்கணிக்கின்றன என்பதே பொருள். திரும்ப திரும்ப தமிழ்நாட்டினுடைய உள்ள இடைத்தேர்தல்களை பார்த்த பிறகும் கூட ஏதோ ஒரு தேர்தலில் ஜெயிச்சுட்டா அது பலம் என்று நினைப்பது, பெண்ணாகரத்தில் டெபாசிட் போன அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்றது என்பது வரலாறு. நீங்கள் கேட்டீங்க இதை யார் தடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே மக்கள் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரியான அரசாட்சி தான் கிடைக்க முடியும். கொஞ்சம் பேர் அதை லீட் பண்ணுவாங்க. அந்த லீட் பண்ணுறது எப்போதுமே சின்ன குரலாக இருக்கிறது. இல்ல, இங்க கட்சிகள் மக்களை கரெக்ட் பண்ணிட்டாங்களே. கொடுத்து பணத்தை கொடுத்து, கேட்காத மக்கள்கிட்ட போய் பணத்தை கொடுத்து, போட்டி போட்டு கொண்டு கொடுத்து மக்களை அதுக்கு பழக்கப்படுத்திட்டு இப்ப மக்களை குறை சொல்றதுன்றது நியாயமா? இல்ல, அதாவது மக்களை இவங்க கரெக்ட் பண்றாங்கிறது உண்மை. ஆனா தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தல் முடிந்த பிறகும் ஏமாற்றப்படுகிற பிறகு அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கு, செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு. அது அதிமுகவும் திமுகவும் பண்ணாது. மாற்று சக்தியாக இடதுசாரிகள் அதை பண்ணுவதற்கு முன் வந்திருக்கிறோம். கட்டாயமாக மக்கள் அதற்கு ஆதரவு தருவார்கள், மாறுவார்கள், மாற்றி அமைத்திருக்கிறார்கள் கடந்த காலத்தில். அந்த நம்பிக்கையோடு எதிர்கொள்வோம். நான் இதை அப்படி பார்க்கல. அதாவது பண பலம்ங்கிறது, செல்வாக்கு பலம்ங்கிறது அப்படிங்கிறது இல்லை, தவறான முறைகளை கையாளுறதுங்கிறதெல்லாம் நான் பார்க்கல. தேர்தல் கமிஷன் நம்ம ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னு வந்துட்டா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய, அது நான் எல்லா கட்சிகளையும் சொல்றேன், பெரிய அளவுல ஒரு தேர்தல் பணிக்குழு அமைக்கிறது. 50 பேர் பழைய அதிகாரம் இருந்தவர்கள் அதில் இருப்பாங்க, 40 பேர் இன்னொரு கட்சி போடும். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான முன்னணி பெருமவர்கள் அந்த இடத்துல தங்குவாங்க. இவர்களுக்கெல்லாம் உள்ளூர்ல கிளை இருக்கு, உள்ளூர்ல தொண்டர்கள் இருக்கிறாங்க. இருந்தும் கூட வெளியிலிருந்து திரட்டி பலத்த மோதுற இடத்துலயே அந்த தேர்தல் முறைகேட்டுக்கான அடிகோல் வந்துருது இல்ல.
இல்ல அதாவது இதை தேர்தல் முறைகேடுன தேர்தலை நடத்துறதுக்கு உங்கள்கிட்ட மிஷினரி, அதாவது அதுக்குள்ள சக்திகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. அதை எலெக்ஷன் கமிஷனுக்கு இருக்கிற மிஷினரியோட இவங்களுக்கு அதிகமா இருக்கு, பயன்படுத்துறாங்க. அதுல தவறுன்றது நீங்க அதை சொல்ல முடியாது. யார் தேர்தல்ல நீங்க பயன்படுத்தல. அதே மாதிரி கம்ப்ளீட்டா எல்லா தேர்தல்கள்லையும் நாங்க இதை எதிர்த்து நிக்கும் போதும் பயன்படுத்துறோம், நிக்காத காலகட்டங்களையும் பயன்படுத்துறோம். இப்ப நீங்க சொன்னதுனால சொல்றேன், தமிழ் மாநில முஸ்லிம்களுக்குள்ள இருந்தே பொறுப்பாளர்கள் 55 பேர் போட்டிருக்கோம் இந்த தேர்தலுக்கு. அப்ப ஏன் யாருமே கண்டிப்பாக வார்டு வைஸ் வேலை செய்ய வேண்டியது இருக்கு, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு, அதுக்காக போடுறோம். ஒரே ஒரு வரியில சொல்லிடுறேன். நீங்க கேட்ட கேள்வி ஆர்கே நகரில் எதிர்க்கட்சிகளுக்கு தடுமாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு. முதல் முறைகேடு போதிய பலமின்மை. போதிய பலமின்மை என்பது மக்கள் 27% தான். அதை விட 3 மடங்கு முறைகேடு. ஆக இந்த ஆட்சியில் இடைத்தேர்தலில் முறைகேடு நடக்கும் என்பதை மக்கள் சாட்சி பட்டியலிட்டு இருக்கிறார்கள். சொல்லியிருக்காங்க, தடுமாற்றம் இருக்குன்றதே மக்கள் ஒப்புக்கொண்டதை சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் தான், அது எந்த இயக்கத்துக்குன்னு சொல்லல, தடுமாற்றம் இருக்கு ஒவ்வொரு பார்வையாளருடைய பார்வையை பொறுத்து. ஆனால் இங்கே தேர்தல் ஜனநாயகத்தில் 51% எடுத்தவன் தான் வெற்றி பெற்றவன், 49% எடுத்தவர் தோற்று பெறுவன். ஆக 27% தோற்று போனதாகவும் 27 தோற்று போனதாகவும் 73 வெற்றி பெற்றதாகவே இந்த சபை தீர்மானிக்கிறது. இந்தியா கடந்த காலத்துல தேவையில்லை. இல்ல கடந்த காலத்துல கலைஞர் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் முறைகேடுகளை தடுக்க துணிவின்மை இந்த பங்கேற்காமல் இருப்பதிலிருந்து வெளிப்படும். நேரம் இல்ல 51 49 ஜனநாயகத்துல இல்ல, 31% வாங்கின கட்சியே இந்தியா ஆளலாம் அப்படின்ற ஒன்றுதான் இந்தியாவோட இன்றைய ஜனநாயகம். கண்டிப்பா உங்க வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும். எதிர்த்து